வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இன்னைக்கு கூட நம்ம ஊர்கள்ல, குறிப்பா கிராமப்புறங்கள்ல நள்ளிரவு நேரத்துல நாய்கள் ஒன்று சேர்ந்து ஊளையிடும். சில நேரம் அந்த சத்தம் ஏதோ வினோதமான அழும் சத்தம் மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யாருக்கோ ஏதோ துர்நிகழ்வு நடக்க போகுதுன்னு ஒரு மாதிரி பயத்தோட சொல்வாங்க. நாய் அழுதா மரணம் வரும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை இன்னைக்கு நேத்திக்கு வந்ததில்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நாம தேடி போனோம்னா, புராண உலகம் நம்மள இந்த பூமியை விட்டு பிரபஞ்சத்துடைய எல்லைகளை தாண்டி சுமார் 86,000 காத தூரத்துக்கு அப்பால இருக்கிற ஒரு இருண்ட உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த உலகம் முழுக்கவும் மரண ஓலங்களும் எரிகிற நெருப்பு நதிகளும் கருகிய புகைகளும் தான் நிறைஞ்சிருக்கும். அந்த பயங்கரமான நரகத்துடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்ச ஆன்மாக்களுக்கு இறுதி தீர்ப்பை கொடுக்கிற அந்த அபாயகரமான கடவுள் தான் யம தர்மராஜன். யார் இந்த யமதர்மன்? இவருக்கும் இந்த பழங்கால நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம்? யமதர்மராஜனின் முழு கதையை விளக்கும் இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். உலகமே பயந்து நடுங்கும் யமதர்மராஜனுடைய பிறப்பு சூரிய தேவன் மற்றும் தேவலோக கன்னிகை சஞ்சனா தேவியால தான் நடக்குது. இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற சூரிய தேவனுடைய வெப்பம் அளப்பரியாதது. ஆனா அவருடைய மனைவியால அந்த வெப்பத்தை தாங்கவே முடியல. சூரியனுடைய அந்த அதீத ஒளியையும் வெப்பத்தையும் பார்த்து சஞ்சனா தேவி பயந்து நடுங்கினாங்க. இதனாலேயே அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு நெருக்கம் இல்லாமலேயே இருந்தது. ரொம்பவே சிரமப்பட்டு சூரிய தேவனுக்காக 2 குழந்தைகளை சஞ்சனா தேவி பெற்றெடுத்தாங்க. அவங்க தான் ஒரே சமயம் பிறந்த யமனும் யமுனா எனும் யமியும். இருந்தும் இதன் பிறகும் சஞ்சனா தேவியால சூரியனின் வெப்பத்தை தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துல சஞ்சனா தேவி தன்னுடைய நிழலையே ஒரு பெண்ணாக உருவாக்கி அவங்களுக்கு சாயா தேவி அப்படின்னு பெயர் வச்சு திரும்ப வர்ற வரைக்கும் சூரிய தேவனை பார்த்துக்க சொல்லி தவம் இருக்க கிளம்புறாங்க. யமன் பிறக்கும் போதே ரொம்பவும் அமைதியாவும் எதையும் ஆழமா கவனிக்கிற ஒரு குணத்தோடையும் இருந்தாரு. ஆனா அந்த நிழல் உருவமான சாயா தேவிக்கு தன்னுடைய சொந்த குழந்தையான சனி மேலதான் பாசம் அதிகமா இருந்துச்சு. இதனால யமனுக்கும் யமிக்கும் கிடைக்க வேண்டிய அன்பு அங்க கிடைக்கல. ஒரு கட்டத்துல சாயாதேவி யமனை புறக்கணிச்சப்போ கோபப்பட்ட யமன் அவருடைய காலை தூக்கி அவங்கள உதைக்க போறாரு. பெற்ற தாயையே ஒரு மகன் உதைப்பதா என்று நினைத்த சாயாதேவி, உன் கால் அழுகி போகட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கறாங்க. ஆனா இங்கதான் யமனுடைய அந்த நடுநிலையான நீதி தரும் குணம் நமக்கு புரிய வருது. நடந்த விஷயங்களை சூரிய தேவன் யோசிச்சு பார்க்கிறாரு. ஒரு தாய் தன் பிள்ளையை இப்படி எப்போதும் சபிக்க மாட்டாள் அப்படின்னு யோசித்தவர் சாயாதேவி சஞ்சனா தேவியுடைய நிழல் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. யமனுக்கு கிடைத்த சாபத்தையும் போக்கி தன் உண்மையான மனைவி சஞ்சனா தேவியையும் கூட்டிட்டு வராரு. சிறிய வயதிலேயே தன்னுடைய தாயாகவே இருந்தாலும் சாபமே கிடைத்தாலும் தப்பு செய்தா தட்டி கேட்கணுங்கிற அந்த நடுநிலைமை தான் யமனை மும்மூர்த்திகளுடைய பார்வைக்கு கொண்டு போச்சு. உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்துல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. பிரம்மா உயிர்களை படைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அந்த உயிர்களுக்கு மரணம் அப்படிங்கிறது விதிக்கப்படவே இல்லை. இதனால பூமாதேவி சுமையை தாங்க முடியாம சோர்ந்து போறாங்க. மும்மூர்த்திகள் கிட்ட போய் பூமாதேவி முறையிட்டாங்க. உயிர்கள் பெருகிக்கிட்டே போனா பிரபஞ்சத்துடைய சமநிலை கெட்டிடும். இதனால பழைய உயிர்கள் போகணும், புது உயிர்கள் வரணுங்கிற விதியை உருவாக்க சிவபெருமான் முடிவு பண்றாரு. ஆனா ஒரு உயிரை பிரிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு அசாத்தியமான தைரியமும் அதை விட முக்கியமா நீதி வழங்கும் நடுநிலைமை வேணும். பணக்காரன் ஏழை நல்லவன் கெட்டவன் உறவுக்காரன் இப்படி எந்த
பாகுபாடும் பார்க்காம கடமையை செய்கிற ஒரு ஆள் இவங்களுக்கு தேவைப்படுது. அப்பதான் மும்மூர்த்திகளுடைய கண்கள் யமன் மேல பட்டுச்சு. யமன் எதற்கும் ஆசைப்பட மாட்டார், அச்சம் கொள்ள மாட்டார், தர்மத்தை விட மேலானது என்று எதுவுமே இல்லை என நினைப்பவர். இதனாலேயே மும்மூர்த்திகள் ஒன்றாக சேர்ந்து, யமனே, இனி நீதான் காலனாகவே இருந்து மரணத்தின் அதிபதியாகவே இருக்கப் போகிறாய். இனி நீ யமன் மட்டுமல்ல, நீதான் யமதர்மராஜன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. ஆனா அந்த பதவி சாதாரணமானது இல்ல. இந்த பிரபஞ்சத்தையே சமநிலையோடு வச்சுக்கிற மாபெரும் பொறுப்பு. யமதர்மராஜனுடைய உருவத்தை புராணங்கள் ரொம்பவே பயங்கரமா விவரிக்குது. அவருடைய சிவந்த கண்கள், கரிய மேனி, பார்த்தாலே நடுநடுங்க வைக்கிற தோற்றம், இது எல்லாமே ஆன்மாக்களை அடக்கி ஆள யமனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். யமன் தன்னுடைய பணியை செய்ய சிவபெருமான நோக்கி பல ஆயிரம் வருடம் தவம் இருந்தாரு. அப்போ சிவன் தோன்றி அவருக்கு சில விசேஷமான சக்திகளை கொடுத்தாரு. முதலாவது அவருடைய வாகனம், ஒரு பெரிய கரிய நிற எருமை மாடு. இந்த எருமை சாதாரணமான விலங்கு இல்ல, இது பலத்தின் மறு உருவம். இது யமலோகத்துடைய இருளிலும் வேகமாக ஓடக்கூடியது. யமதர்மன் எருமை மேல ஏறி வருவது ஒருவர் கண்களுக்கு தெரிந்தாலே அவங்கள மரணம் நெருங்க ஆரம்பிச்சிடும்னு புராண கதைகள் சொல்லுது. அடுத்ததா அவருடைய கையில இருக்கிற கால பாசம், அதாவது பாசக்கயிறு. இந்த சங்கிலி மாதிரி இருக்கிற கயிறு தர்மத்தின் விதியை எப்போதும் மீறாது. ஒருத்தருடைய ஆயுள் முடிகிற அந்த வினாடியில அவருடைய ஆன்மாவை இந்த கயிறு தான் சுருக்கு போட்டு இழுக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் இந்த கயிறை அறுத்தெறிய முடியாது. அது மட்டும் இல்லாம பாவிகளை தண்டிக்க யமதண்டம் அப்படிங்கிற ஒரு கதாயுதத்தையும் சிவன் யமனுக்கு கொடுத்தாரு. சொந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி தர்மத்திற்காக மட்டுமே இந்த ஆயுதங்கள் உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். யமன் மனிதர்களுடைய ஆன்மாக்களை பிரித்து அவங்களுக்கு நரகத்தில் தண்டனை கொடுக்கும் வேலையை ஆரம்பித்த தொடக்கத்தில் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள், விலங்குகள் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எத்தனையோ வேலைகளை செய்கிறாங்க. யாரு பாவம் செய்கிறா, யாரு புண்ணியம் செய்கிறா, யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கை அவர் ஒருத்தரே பார்க்கறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. யமன் பிரம்மா கிட்ட போய், இறைவா, ஜீவன்களின் கணக்கு வழக்குகளை பார்க்க நீதி தவறாத ஒரு உண்மையான கணக்காளன் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்க பிரம்மதேவன் யோசிக்கிறாரு. சாதாரண ஒரு மனுஷனை படைச்சா அவனுக்குள்ள ஆசை, பாசம், பொய் இதெல்லாம் கண்டிப்பா வந்துடும். அதனால தன் 1000 ஆண்டு கால தவத்தின் பலனை ஒன்றாக சேர்த்து தன்னுடைய நெஞ்சு கூட்டுல இருந்து ஒரு உருவத்தை படைக்கிறாரு. அந்த உருவத்துடைய ஒரு கையில ஓலைச்சுவடியும் மறு கையில எழுத்தாணியும் இருந்துச்சு. அந்த உருவம்தான் சித்திரகுப்தன். இவரை காயஸ்தா, பிரம்மாவின் உடலிலிருந்து வந்தவர் அப்படின்னும் சொல்வாங்க. சித்திரகுப்தன் சாதாரணமானவர் இல்ல. நாம யோசிக்கிற சின்ன சின்ன கெட்ட எண்ணங்களை கூட அவருடைய அக்ரசந்தானி அப்படிங்கிற புத்தகத்துல எழுதி வச்சிடுவாரு. யமன் முன்னாடி ஒரு ஆன்மா வந்து நிற்கும் போது சித்திரகுப்தன் அந்த புத்தகத்தை திறந்து அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியங்களை பட்டியலிடுவாரு. யமனுடைய நீதிமன்றத்துல லஞ்சம் கிடையாது, சிபாரிசு கிடையாது. சித்திரகுப்தனுடைய கணக்கு தான் அங்க வேதமே. இதன் பிறகு பல காலங்கள் கடக்குது. கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டு செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் யமதர்மனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. மிருகண்டு என்ற பெயர் கொண்ட ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ரொம்ப நாட்களா குழந்தைகளே இல்லை. அவங்க சிவபெருமான நோக்கி கடும் தவம் இருக்க சிவன் அவங்க முன்னாடி தோன்றி 2 விதமான வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. உங்களுக்கு 100 வருடம் வாழக்கூடிய அறிவில்லாத ஒரு மகன் வேண்டுமா? இல்லை, நல்ல குணம் கொண்ட சகல கலைகளும் அறிந்த 16 வயது வரைக்கும் மட்டுமே வாழக்கூடிய மகன் வேண்டுமா அப்படின்னு ஈசன் கேட்கிறாரு. முனிவரோ, எனக்கு குணம் உள்ள 16 வயது கொண்ட மகனே போதும் அப்படின்னு சொல்ல,
இப்படியாக பிறந்தவர்தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் வளர வளர அவருடைய சிவபக்தி அதிகமாகிக்கிட்டே போச்சு. அவருக்கு 16 வயது நெருங்கினப்போ அவருடைய பெற்றோர்கள் ரொம்பவே பயந்தாங்க. மார்க்கண்டேயனுடைய உயிர் பிரிய வேண்டிய அந்த நேரமும் வந்துச்சு. யமதூதர்கள் அவரை நெருங்கி வந்தாங்க. ஆனா சிவன் மேல அவர் வச்சிருந்த பக்தி வலயத்துக்குள்ள அவங்களால போக முடியல. இதனால கோபப்பட்ட யமதர்மராஜனே தன்னுடைய எருமை வாகனத்துல ஏறி நேர்ல வராரு. யமன் மார்க்கண்டேயன் முன்னாடி வந்து, உன் ஆயுள் முடிந்தது, என்னோடு புறப்படு அப்படின்னு சொல்றாரு. மார்க்கண்டேயனோ பக்கத்துல இருந்த லிங்கத்தை கட்டி அணைச்சு கண்களை இறுக்கி மூடிக்கிறாரு. ஆனா யமன் எதற்கும் அஞ்சாதவர். தன் கடமை மட்டும்தான் அவருக்கு முக்கியம். பாச கயிறை மார்க்கண்டேயன் மேல வீசினாரு. இங்கதான் ஒரு பெரிய திருப்பம். அந்த கயிறு மார்க்கண்டேயன் மேல மட்டும் இல்லாம அவன் கட்டி அணைச்சுக்கிட்டு இருந்த சிவலிங்கத்தின் மேலும் சேர்ந்து விழுந்தது. தன் மேலையும் தன்னுடைய பக்தன் மேலையும் பாச கயிறை வீசினதை கண்டு சிவபெருமானுக்கு கடும் கோபம் வந்துச்சு. அந்த லிங்கத்தில இருந்து ஆக்ரோஷமா வெளிப்பட்ட ஈசன் தன்னுடைய காலால யமனை ஓங்கி உதைக்க, ஈசனின் கால் பட்டு அனைத்து உயிர்களுக்கும் காலனாக இருந்த மரணத்தின் அதிபதிக்கே அங்க மரணம் ஏற்பட்டது. இதன் பிறகு மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்து சிவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா கதை இதோட முடியல. யமன் மரணித்ததால உலகத்துல யாருக்குமே மரணம் இல்லாம போகுது. பூமாதேவியால பழையபடி பாரத்தை தாங்க முடியல. உலகத்தின் சமநிலை பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு மீண்டும் யமனுக்கு உயிர் கொடுக்கிறாரு சிவபெருமான். இந்த கதை மரணத்தின் அதிபதியான யமதர்மராஜனே ஈசனின் பக்தர்களை நெருங்குவதற்கு கொஞ்சம் யோசிப்பார்னு சொல்லுது. யமனின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு ஈசனை வணங்குவதே வழின்னு புராணங்கள் சொல்லுது. இதுவரைக்கும் யமனை ஒரு அழிக்கும் கடவுளாகவும் அபாயகரமான கடவுளாகவும் தான் நாம பார்த்தோம். ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கதை யமனை போல கொடுக்கும் மனம் கொண்ட கடவுள் யாரும் இல்லைன்னு சொல்லுது. சாவித்ரின்னு ஒரு பெண். அவங்க சத்யவானை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா சத்யவானுக்கு இன்னும் 1 வருஷத்துல உயிர் பிரியுங்கிற விஷயம் சாவித்ரிக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய கற்பு நெறியாலையும் பக்தியாலையும் கணவனை காப்பேன்னு உறுதியா இருந்தாங்க. அந்த இறுதி நாளும் வந்துச்சு. சத்யவான் காட்டுக்கு மரம் வெட்ட போனப்போ மயங்கி விழுந்து உயிர் போகுது. யமதர்மராஜன் நேர்ல வந்து சத்யவானுடைய உயிரை பாசக்கயிறால கட்டி இழுத்துட்டு போறாரு. சாதாரண மனிதர்களுடைய கண்களுக்கு யமன் தெரிய மாட்டாரு. ஆனா பத்தினியான சாவித்ரியுடைய கண்களுக்கு அவர் தெரிஞ்சாரு. அவங்க யமனை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. யமன் அவங்கள பார்த்து, பெண்ணே, நீ பூலோகம் முடியும் பாதை வரைதான் வர முடியும். அதன் பிறகு யமலோக பாதை தொடங்கும். அதில் நீ வர முடியாது, திரும்ப செல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாவித்ரி கேட்கவே இல்லை. அவங்க யமன் கூடவே நடந்து வந்து தர்மத்தை பத்தியும் மனைவியுடைய கடமைகளை பத்தியும் யமன் கிட்ட விவாதமே செஞ்சாங்க. அவங்களுடைய அறிவையும் பேச்சையும் கண்டு யமன் மகிழ்ச்சி கொண்டு, உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் தருகிறேன், ஆனால் உன் கணவன் உயிரை மட்டும் என்னிடம் கேட்காதே அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் சாவித்ரி தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி 3 வரங்கள் கேட்கிறாங்க. முதல் வரமா தன் கணவரின் தந்தைக்கு இழந்த கண்களும் இழந்த நாடும் கிடைக்கணும்னு கேட்கிறாங்க. யமனும் ஒரே வார்த்தையில தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது வரமா தன்னுடைய தந்தைக்கு ஆண் வாரிசுகள் பிறக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கும் ஒரே வார்த்தையில தந்தேன் அப்படின்னு யமன் சொல்றாரு. கடைசியா எனக்கு 100 புத்திரர்கள் பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்க யமதர்மனும் யோசிக்காம தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒரு பெண்ணுக்கு குழந்தைகள் பிறக்கணும்னா அவளுடைய கணவன் உயிரோடு இருக்கணும். சத்தியவான் உயிரை யமலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா சாவித்ரிக்கு எப்படி 100 குழந்தைகள் பிறக்கும்?
அவர் கொடுத்த வரமே பொய்யாகிடும். தர்மத்தின் தலைவரான யமதர்மன் தான் கொடுத்த வரம் பொய்யாக கூடாதுங்கிறதுக்காகவும் சாவித்ரியின் சாதுரியத்தையும் கணவன் மேல அவ வச்சிருந்த அன்பையும் பாராட்டி சத்தியவானுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாரு. இந்த சம்பவம் யமன் வெறும் உயிரை பறிப்பவர் மட்டும் இல்ல, உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்டு உயிர் காக்கும் கடவுளாவும் இருக்கார்னு காட்டுது. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் யமதர்மனுடைய நல்ல குணங்களையும் அவர் எப்படி தர்மத்தின்படி நடக்கிறாருங்கிறதையும் தான். ஆனா கதை இங்கதான் இன்னும் டார்க்கா மாறுது. அந்த யமலோகத்துக்குள்ள அப்படி என்ன இருக்கு? நாம ஆரம்பத்துல முன்னுரையில பார்த்த அந்த நாய்களுக்கும் நள்ளிரவு ஊலைக்கும் என்ன சம்பந்தம்? கருட புராணம் சொல்லும் அந்த பயங்கரமான உண்மைகள் என்ன? வாங்க யமலோகத்துக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கருட புராணத்தின்படி ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஆன்மா யமதூதர்களால யமலோகத்துக்கு அழைத்து செல்லப்படும். பூமியில இருந்து யமலோகத்துடைய தூரம் சுமார் 86,000 யோஜனை தூரம்னு புராணங்கள் சொல்லுது. இந்த பயணத்தை முடிக்க அந்த ஆன்மாவுக்கு சரியா 1 வருடம் ஆகும். ஆனா அந்த 1 வருட பயணம் சாதாரணமானது இல்லை. அது ஒரு மிகப்பெரிய நரக வேதனை. நிழலற்ற பாதை. இந்த பாதை முழுக்கவும் கடுமையான சூரிய வெப்பம் தகிக்கும். அங்க மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது. தாகமும் பசியும் ஆன்மாவை வாட்டி வதைக்கும். பூமியில செஞ்ச பாவங்கள் எல்லாம் அங்க வெப்பமா மாறி அந்த ஜீவனை சுட்டெரிக்கும். பாதையின் சில இடங்கள்ல இலைகளே கத்தி போல கூர்மையாயிருக்கும். அந்த ஆன்மா அந்த இலைகள் மேல நடக்கும்போது பிரேத உடல் கிழிந்து சொல்ல முடியாத வேதனைய அது கொடுக்கும். இதை தொடர்ந்து யமலோக பாதையில பயங்கரமான ஓநாய்களும் பருந்துகளும் அந்த ஆன்மாவை துரத்தி கடித்து துன்புறுத்தும். இதன் பிறகு யமலோகத்தின் நுழைவாயிலுக்கு முன்னாடி இருக்கிற பயங்கரமான வைதரணி நதி. இந்த நதியில தண்ணீர் இருக்காது. மாறாக ரத்தம், சீழ், எலும்புகள், மலம், சிறுநீர் மற்றும் புழுக்களே நிறைந்திருக்கும். பாவம் செஞ்சவங்களுக்கு இந்த நதியை கடப்பது மிகப்பெரிய நரக வேதனையா இருக்கும். அந்த நதியில இருக்கிற புழுக்களும் விசித்திர உயிரினங்களும் ஆன்மாவை கடித்து உள்ள இழுக்கும். பூமியில கோதானம் செஞ்சவங்க மட்டும் அங்க இருக்கிற மர்ம படகோட்டிகள் மூலமா ஆத்த கடந்து போவாங்கங்கிறது புராண நம்பிக்கை. இந்த எல்லா துன்பங்களையும் தாண்டி அந்த ஆன்மா யமபுரிய, அதாவது அந்த வைவஸ்தவ நகரத்தை போய் அடையும். அங்க போனதும் முதல்ல சித்திரகுப்தன் முன்னாடி ஆன்மாக்கள் நிறுத்தப்படும். சித்திரகுப்தன் அந்த ஆன்மாவின் பாவ புண்ணிய கணக்க வாசிப்பாரு. பூலோகத்துல அந்த நபர் செஞ்ச ஒவ்வொரு சின்ன செயலும் அந்த கணக்கு ஏடுல பதிவாகி இருக்கும். அதை வச்சு யமதர்மன் இறுதி தீர்ப்பை அந்த ஆன்மாவுக்கு வழங்குவாரு. இந்த கருட புராணம் 28 வகையான நரகங்களை பத்தி பேசுது. பொய் சொன்னவர்கள், மற்றவர்களை ஏமாற்றியவர்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்காதவர்கள், பெரியவர்களை மதிக்காதவர்கள், திருடியவர்கள், இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் தனித்தனி தண்டனைகள் அங்க காத்திருக்கும். உதாரணமா மிருகங்களை வதைத்து நாவின் சுவைக்காக அவைகளை கொன்று புசித்தவங்களை கும்பி பாகம் அப்படிங்கிற நரகத்துல தள்ளுவாங்க. அங்க கொதிக்கிற எண்ணெயில போட்டு பாவ ஜீவன்களை வறுத்தெடுப்பாங்க. இந்த பயங்கரமான தண்டனைகளை பக்கத்துல நின்னு கண்காணிப்பாரு யமதர்மராஜன். நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த அழும் நாய்களுக்கான தொடர்பும் இந்த நரகத்துல தான் இருக்கு. கருட புராணத்தின் படி யமதர்ம ராஜாவிற்கு 2 நாய்கள் வாகனமாகவும் தூதுவர்களாகவும் இருக்கு. அவற்றின் பெயர்கள் ஷியாமன் மற்றும் சபாலன். சாதாரணமா நாய்களுக்கு 2 கண்கள் தான் இருக்கும். ஆனா யமனின் இந்த 2 நாய்களுக்கும் தலா 4 கண்கள் உண்டு. இதனால இவைகளால் எல்லா திசைகளையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியும். யமலோகத்தின் வாயிலை காக்கும் காவலாளிகளா கூட இவைகள் செயல்படும். இதுல ஷியாமன் இது கரிய நிறம் கொண்டது, சபாலனோ பல வண்ணங்கள் கலந்த புள்ளிகளை கொண்டது. இவை பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாகவும் பெரிய உருவம் கொண்டவையாகவும் இருக்கும்னு புராணத்துல விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாய்கள் வெறும் காவலாளிகள் மட்டுமல்ல, யமதர்மனின் தூதுவர்களாகவும் செயல்படும். மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு சென்று யாருடைய ஆயுள் முடிய
போகிறது என்பதை கண்காணிக்கும் வேலையை இவை செய்யும். இவைகளின் கூர்மையான மோப்ப சக்தி உயிர் போகக்கூடிய ஆன்மாக்களின் வாசனையையே மோப்பம் பிடிச்சிடும். இதனால தான் இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல நாய் நள்ளிரவுல ஊளையிட்டா யாராச்சும் இறந்துருவாங்க, அப்படி இல்லாட்டி யம தூதர்கள் வரப்போறாங்கன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. யமனின் வாகனமான எருமைக்கும் இந்த நாய்களுக்கும் மட்டும்தான் சாதாரண மனிதர்களுக்கு தெரியாத அந்த மரண பாதையின் அசைவுகள் எல்லாம் தெரியும் என்பது ஒரு ஆழமான நம்பிக்கை. இப்படிப்பட்ட கடவுள் யமனை நாம பெரும்பாலும் பயத்தோடவே தான் பார்க்குறோம். ஆனா அவரை வழிபடக்கூடிய சில கோவில்களும் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருச்சிற்றம்பலம்ங்கிற ஊர்ல யமதர்மராஜனுக்கு ஒரு தனி கோவிலே இருக்கு. இங்க இவரை யமதர்ம ராஜேஸ்வரர்னு கூப்பிடுறாங்க. மக்கள் தங்களுக்கு இருக்கிற மரண பயம் நீங்கவும் நீண்ட ஆயுள் கிடைக்கவும் இங்க வந்து இவரை வழிபாடு செய்றாங்க. அதே போல மார்க்கண்டேயன் கதை நடந்த திருக்கடையூர் கோவிலிலும் யமதர்மனுக்கு ஒரு சன்னதி இருக்கு. சனிக்கிழமைகள்ல இவருக்கு விசேஷ பூஜைகளும் அங்க நடக்கும். தத்துவ ரீதியா பார்த்தோம்னா யமதர்மராஜர் வெறும் மரணத்தை கொடுக்கிறவர் மட்டும் இல்லை, அவர் தர்மராஜன், அதாவது நீதியின் காவலன். இந்த பூலோகத்துல என்ன செய்யறோமோ அதுக்கான பலனை நாம அனுபவிச்சே ஆகணுங்கிற கர்ம விதியை நிலைநாட்டுபவர் தான் யமன். அவரிடம் பணக்காரர் ஏழை நல்லவன் கெட்டவன்கிற வித்தியாசமே இருக்காது. எல்லோரும் ஒரு நாள் அவர் முன்னாடி அந்த கடைசி தீர்ப்பு நாளை எதிர்கொண்டு நின்னுதான் ஆகணும். யமனை நினைத்து பயம் கொள்வதை விட தர்ம நெறியில் வாழ்வதே மரணத்தை வெல்லும் சாவின்னு காலம் காலமா யமனின் கதை மூலமா நம் இதிகாச புராணங்கள் சொல்லி வருவதை நாம உணர்ந்தாகணும். இதுதான் யமதர்மராஜனின் கதை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.